ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கம்பெனி பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடோட 100% சப்சிடரி கம்பெனி. இவங்க இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் அண்ட் த மோஸ்ட் டைவர்சிஃபைட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 88.11 மில்லியன் மக்கள் இந்த கம்பெனியோட கஸ்டமராக இருக்காங்க இந்தியாவில். இவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸுக்கு தேவையான ஹவுசிங் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க மெயினாக. அது மட்டும் கிடையாது, பெரிய பெரிய கார்பரேட் என்டிட்டிஸ் அவங்க கமர்ஷியல் ஸ்பேஸை ரெனோவேட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அதை விலைக்கு வாங்குறதுக்கோ தேவையான ப்ராப்பர்ட்டி லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கார்பரேட் பீப்புளுக்கும் லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டியை வந்து இவங்ககிட்ட கொலாட்ரலாக கொடுத்து லோன் வாங்கிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, பெரிய பெரிய ஹவுசிங் டெவலப்பிங் கம்பெனிஸ்க்கு தேவையான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கம்பெனியாகட்டும் இல்லாட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், ரெண்டு விதமான ப்ராஜெக்ட்ஸுமே இவங்க வந்துட்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் தராங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இவங்க லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக இண்டிவிஜுவல்ஸுக்கு தேவையான ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அந்த சர்வீஸையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இவங்க பேசிக்காக பண்ணுற பிஸ்னஸ். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கிரைசில் கிரெடிட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட லாங் டேர்ம் டெட் ப்ரோக்ராமுக்கு AAA+ ஸ்டேபிள்ங்கிற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது போக இந்தியா ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஷார்ட் டேர்ம் டெட் ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட A+1 அப்படிங்கிற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 215 பிரான்ச்சஸ் இருக்குது த்ரூ அவுட் த கண்ட்ரி. 174 லொக்கேஷனில் இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸில் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுபோக 3 யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கம்பெனி. இப்போது இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6560 கோடி. ஐபிஓ 9th செப்டம்பர்லேருந்து 11th செப்டம்பர் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் ப்ரைஸ் பேண்டாக 66 ரூபாயும் அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 70 ரூபாயும் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 214 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 70 ரூபாயில் வாங்குறதுக்காக செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14,950 ரூபா. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 12th செப்டம்பர், ரீஃபண்ட் டேட் 13 செப்டம்பர், ஷேர் லிஸ்டிங் டேட் 16 செப்டம்பர். இந்த இஷ்யூவில் 50.86 கோடி ஷேர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதுபோக 48.86 கோடி ஷேர் ஆஃபர் ஃபார் சேலாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓ இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58,297 கோடியாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு தேதியில் இந்த ஷேரோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயாக இருக்குது. அதாவது ஒரு ஷேரோட வேல்யூ அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது 120 ரூபாயாக இருக்குது கிரே மார்க்கெட்டில். இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அசட்ஸோட வேல்யூ கிட்டத்தட்ட 48,000 கோடியிலேருந்து 64,000 கோடி, 81,000 கோடின்னு தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 2020 3,700 crores பக்கம் இருந்திருக்கு. இதே 2023 5,600 crores, 2024 7,600 crores சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெட்ஒர்த்தும் சரி, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் சரி தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பாரோயிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இவங்க லெண்டிங் கம்பெனி. ஸோ லெண்டிங் கம்பெனிஸ் வந்துட்டு அதிகமான லெண்டிங் பண்ணனால இவங்களுக்கு பாரோயிங்ஸுங்கிறது ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனியோட கிராஸ் என்பியாவும் சரி, நெட் என்பியாவும் சரி ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் தி இஷ்யூன்னு பார்த்துடலாம். இந்த ஐபிஓலேருந்து திரட்டுற பணத்தை உபயோகித்து அவங்க ஃப்யூச்சரில் அவங்க லெண்டிங் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற கேபிட்டலுக்கும் அதே மாதிரி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தலாம். நான் ப்ரோஸாக எது பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பஜாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒன் ஆஃப் த கம்பெனியாக இருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இவங்க பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடோட சப்சிடரி கம்பெனி வேறு. ஸோ அந்த பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் எவ்வளோ நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுற கம்பெனி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த குரூப்லேருந்து ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வருதுன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, அந்த பஜாஜுக்கு பிராண்டுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் நல்ல பேர் ஆதரவு இருக்குது, ஒரு ட்ரஸ்ட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த கம்பெனிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்காங்க. இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத்தாக இருக்கட்டும், ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதா இருக்கட்டும், சேல்ஸில் இருக்கட்டும், அவங்களோட அசட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் இருக்கட்டும், அதே மாதிரி
நெட் என்பிஏ, கிராஸ் என்பிஏ இயர் ஆன் இயர் குறையதாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி எல்லா ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ்லுமே இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயமா இந்த கம்பெனிலாம் நான் பார்க்குறேன். நெகட்டிவான விஷயமா நான் என்னென்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு டைவர்ஸ் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாலும், இவங்களோட மேஜர் இன்கம் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் லோன் லெண்ட் பண்ணுறதுலேருந்து தான் வருது. அதுவும் கிட்டத்தட்ட 81.7% கஸ்டமர்ஸ் வந்து இவங்ககிட்ட ஹவுசிங் லோன் வாங்கினவங்களா தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி நார்மலான சேலரிட் பீப்புள் தான். சப்போஸ் நாளைக்கு அவங்களால வந்து அவங்களோட ஒரு ஜாப்ல ஒரு ரிஸ்க் வருது, சப்போஸ் நாளைக்கு வந்து ரெசெஷன் ஆகுது, ஒரு குளோபல் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட ஜாப் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து இவங்களால லோனை வந்து ரீகலெக்ட் பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்காக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சிங்கிறது அப்பப்போ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுவும் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் ஏற்படுத்த சான்ஸ் இருக்குது. அடுத்த ஒரு நெகட்டிவான விஷயமா என்னென்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ஹைலி காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய பேங்க்ஸ் கிட்ட இருந்தும், அதே மாதிரி ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கிட்ட இருந்தும், அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் கிட்ட இருந்தும் இவங்க ஸ்டிஃப் காம்படிஷன் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ஹெச்எஃப்சிஸ் ஆகட்டும், அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஆகட்டும், நிறைய பேர் இந்தியாவில் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய பேர் வராங்கிறதுனால இது வந்துட்டு ஒரு ஹைலி காம்படிட்டிவான ஃபீல்ட் ஆகிடுச்சு. இதை தவிர எனக்கு இந்த கம்பெனியை பற்றி பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குது. ப்ளஸ் இவங்க பஜாஜ் குரூப்பில் இருந்து வரப்போ ஒன் ஆஃப் த கம்பெனி. அந்த குரூப்புக்குன்னு ஒரு பெரிய பிராண்ட் ரெப்புடேஷன் இருக்குது, மக்கள் மத்தியில் பேர் ஆதரவு இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது. ப்ளஸ் நிறையா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஃபினான்ஷியல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது, பிஸ்னஸ் அவுட்லுக் நல்லா இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஐபிஓ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஐபிஓவாக இருக்குன்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.